ம் சரி, நான் கூப்பிடுற ஒரு நிமிஷம் வை. பை. ஏய் ஏய், என்ன பண்றீங்க? டைம் ஆகுது, தூங்குங்க ரெண்டு பேரும். தூக்கு வரலமா. அடி, காலைல எழுந்துக்கிறது இல்ல. ஆழியா படு. ஏதாச்சும் கதை சொல்லுங்கம்மா, தூங்குறோம். கதை சொன்னா தூங்குவீங்களா? சரி. ஒரு ஊர்ல என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஒரு ஊர்ல ரெண்டு ஊர்லன்னு ஏதாச்சும் நம்ம சுத்தி இருக்கிற மாதிரி சொல்லுங்க. நம்ம ஏரியானா நம்ம வீட்ல கதை சொல்லட்டுமா? உங்களுக்கு ஓகேவா? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம வீட்ல அதோ அந்த பொம்மை தெரியுதுல்ல? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த பொம்மை வந்து ஒரே மரத்துல செஞ்ச பொம்மை. கட் பண்ணி செஞ்சது இல்ல. அந்த மரம் எந்த மரம் தெரியுமா? 100 வருஷம் முன்னாடி பேய் பிடிச்சவங்களெல்லாம் ஆணி அடிச்சு வைப்பாங்க தெரியுமா? அந்த மரத்துல செஞ்ச பொம்மை தான். அந்த பொம்மை எந்த வீட்ல இருக்கோ அந்த வீட்ல இருக்கவங்களுக்கு வந்து கெட்டது நடக்காது, எந்த தீய சக்தியும் வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் அந்த பொம்மை நம்ம வீட்ல வச்சிருக்கோம். தெரியுமா? நல்லா இருந்துச்சுல? நான் வரத்துக்குள்ள 2 பேர் தூங்கி இருக்கணும். அகிலே, நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது. அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க, தயவு செஞ்சு படுறா. தெரியலையே. வா தெரிஞ்சுக்கலாம். என்னது? எங்கடா இருக்கும்? எப்பறா இந்த வீட்டுக்குள்ள வந்தோம்? எனக்கு பயமா இருக்குடா. வாடா போயிரலாம். ஏய், வந்ததும் வந்துட்டோம். இவ்ளோ பெரிய வீடு பாத்தியா? வா நம்ம சுத்தி பார்த்துட்டு அப்புறம் வெளிய போக வரதெல்லாம். அது எங்கடா போற? ஐயோ, சும்மா வா. ஐயோ, எரும மாடு, பொறுமையா போடா. ஓடாதடா. அகில், சுத்தி பார்த்துட்டியா? இப்ப தயவு செஞ்சு வழி கண்டுபிடிச்ச வீட்டுக்கு போயிடலாமா? ஆழியா, உனக்கு கவனிச்சியா? என்னது? இந்த வீடு இருட்டா இருக்கு. அதுக்கு கண்ணாமூச்சி விளையாடலாமா? எதால அடிப்பேன்னு தெரியாது. அழியங்க பாரு, யாரும் இருக்காங்க. ஐயோ, நான் இல்லைங்க. யாரது? அகில், அகில் எங்கடா இருக்க? அகில், அகில் எங்கடா இருக்க? இங்க இருக்கியா? அகில் எங்கடா இருக்க? எரும மாடு, துணிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இவனுக்கு மட்டும் எப்படிலாம் இந்த மாதிரிலாம் துணி கிடைக்குதோ தெரியல. இரு வரேன். ஐயா, என்ன பயந்துட்டியா? இங்க வேற யாரும் இருந்தாங்க. ஆமா, அங்க பேய் இருக்கு. அங்க தாத்தா உட்காந்துருக்காரு. இங்க என் பெரியப்பா உட்காந்துருக்காரு. மேல எங்க பாட்டி வந்திருக்காங்க. பாட்டியா? உனக்கு வேற வேலை இல்லையா? அகில், வாடா போயிரலாம். வாடா போயிரலாம். அகில், நம்மள சுத்தி ஏதோ நடக்குதுடா. முதல்ல இங்க இருந்து வெளில போயிடலாம். டைம் ஆகுது. ஐயோ, கீழே யாரும் இருக்காங்க.
எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம்டா. இங்க இருந்து வெளியே போயே ஆகணும். இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. எப்படி போறது, எங்க போறது? ஆமாலியா, சீக்கிரமா போயிடலாம் வா. ஐயோ, எங்க போறதுன்னே தெரியலையே. ஐயோ, என்ன பண்ணலாம்? டேய், எங்கடா இருக்கு வழி? எப்படிடா தப்பிச்சு போறது? யாருமே காணோம். அகில், மேல யாரோ இருக்க மாதிரி தோணுதுடா. வாழ போய் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு கால் வலிக்குது, நான் வரல போ. சரி, நீ இங்கேயே அமைதியா உட்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பெரிய வீடு. இந்த ஆழிய சுத்தி பார்த்ததை விட்டுட்டு என் பேர் இருக்குன்றா, பிசாசு இருக்குன்றா, பூதம் இருக்குன்றா. நமக்கு தான் ஒண்ணுமே தெரியல. ஏன் தெரியுமா? அகிலன் மாஸ்டர் அகிலன். ஏய், யார் நான்டா பையன்? நான் தான்டா பையன். பக்கத்துல பாரு. ஏதோ இருக்குடா. அதெல்லாம் யாரும் இல்ல. இப்ப பாரு. ஆழியா, ஐயோ, அகில், இது ஆழியா, நிஜமா இங்க ஏதோ இருக்கா? ஆழியா, நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? அகில், கவனிச்சியா? இந்த பொம்மை நம்ம கிட்ட இருக்கப்போ அது நம்ம கிட்ட வர மாட்டேங்குது. கீழே உன்கிட்ட இல்ல, அதனாலதான் அது உன்கிட்ட வந்துச்சு. நான் பயந்துட்டேன்னு இன்னொரு பேய் கதை வேற சொல்றியா? பொம்மை இருக்கதான பிரச்சனை, அது கூட. ஐயோ, வா போயிடலாம். ஐயோ, அம்மா. டேய் அகில், இங்க என்னடா நடக்குது? எப்படியாச்சும் வெளியே போய் ஆகணும். அந்த பொம்மை கிடைச்சாதான் நம்மளால வெளியே போக முடியும். வா, நம்ம போலாம். எனக்கு பயமா இருக்கு, நான் வரல. டேய் ப்ளீஸ் டா, வாடா. வா. ஏய், ஸ்கூல் டைம் ஆகுது, எழுந்துக்கல இன்னும்? அம்மா, அந்த கனவு, பொம்மை, வீடு, பேய். நைட் என்கிட்ட கதை கேட்காத எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். கனவா? மரியாதையா கிளம்பு, ஸ்கூல் டைம் ஆகுது. நகர் டு மரீனா பீச் ஃபுல் டிராவல் செலிப்ரேஷன் முடிச்சிட்டு அப்படியே அண்ணா நகர்ல பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. பார்ட்டியையும் முடிச்சிட்டு அப்படியே மிட் நைட் ஜம் பிரியாணி போய் ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு ஈசிஆர்ல லாங் டிரைவ் போலான்னு இருக்கோம். ஏர்லி மார்னிங் வந்துருவேன். ஹே மகி என்னையும் கூட்டு போடி. மம்மி, இன்னைக்கு நைட் அங்க ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். அதுவும் இல்லாம நாங்க யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கான ஒரு பிளான் வச்சிருப்போம். உன்னை கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் கூட்டிட்டு போறேன்.